தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஒரு முறை பிரளய காலம் முடிஞ்சு பார்வதியும் சிவபெருமானும் பூலோகத்தில் அனைத்து உயிர்களையும் படைத்துவிட்டு, அப்பொழுது பார்வதி தேவியானவள் இந்த மானுடர்கள் அவர்களது உய்வதற்கொண்ட பேர் பெறுவதற்கு என்ன வழி என்று கேட்கும் பொழுது, சிவபெருமானானவர் மாசி மாதம் வருகிற கிருஷ்ணபட்ச சதுர்த்தசி திதியன்று 4 காலம் ஒரு நள்ளிரவு முழுவதும் கண் விழித்திருந்து விரதம் இருந்து எம்மை வழிபட்டால் பேர் கிடைக்கும் என சொல்கிறார். அதனை தானே முன்னின்று பார்வதி தேவியானவர் மாசி மாத கிருஷ்ணபட்ச சதுர்த்தசி அன்று விரதம் இருந்து வழிபடுவதனால் சிவராத்திரி என்று வழங்கப்படுகிறது. இந்த சிவராத்திரி விழாவானது இவ்வருடம் எதிர்வரும் மாசி மாதம் 3ஆம் நாள் 15/2/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெற உள்ளது. சிவராத்திரியின் ஒரு சிறப்பு என்னவென்றால், சிவராத்திரி விழா உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. அதன் அங்கமாக 4 கால பூஜைகள் மிக சிறப்பாக நடைபெறும். இந்த 4 கால பூஜைகளையும் சிவபெருமானை மனதால் வாக்கால் நினைத்து யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு பேர் கிடைக்கும் என்பது சின்னம். இந்த சிவன் ராத்திரி அன்று சாயரட்சியிலிருந்து மறுநாள் காலை சூரிய உதயம் வரை கண் விழித்திருந்து 6 கால பூஜைகளையும் தரிசனம் செய்து அனைத்து செல்வங்களையும் பெறலாம் என்பது சித்தர்களின் வாக்காகும். அதன் வண்ணமாக அவிநாசி கருணாம்பிகையுடன் அவிநாசி அப்பர் ஆலயத்தில் 6 கால பூஜைகளுக்கும் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. திருக்கோவிலின் வடபுறமாக அமைந்துள்ள யாகசாலை அமைக்கப்பட்ட இடத்திலே ஒரு பெரிய அளவிலே ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அந்த இடத்திலே உற்சவமூர்த்தியும் பிரதிமா லிங்கமும் வைத்து 4 கால பூஜைகளும் அபிஷேக ஆராதனைகள் சிறப்பாக நடைபெறும். அங்கு அனைத்து பெருமக்களும் வந்து தரிசனம் செய்து இகவர சௌபாகியங்களை பெற்றுயுமாறு வேண்டுகிறோம். அதேபோல் உள்ளே 4 கால பூஜைகளும் அவிநாசியப்பருக்கு சிறப்பு ஆராதனைகள் நடைபெறும். எல்லாம் வல்ல சிவபெருமானின் பெருவருளுக்கும் குருவருளுக்கும் பாத்திரமாகும்படி அன்போடு கேட்டு அவிநாசியப்பர் திருவடிகளை வணங்குகிறோம்.